இந்த அணியில இடம்பெற்றிருக்கிற அனுபவ வீரரான விக்கெட் கீப்பர் KL ராகுல் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில செய்த சொதப்பல்கள் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவரை அணியிலிருந்து நீக்கிட்டு ரிஷப் பண்ட விக்கெட் கீப்பரா நியமிக்கணும் அப்படின்னு குரல்களும் எழுந்திருக்குது. நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியின் போது கேன் வில்லியம்சன் கொடுத்த 2 கேட்ச் வாய்ப்புகளை KL ராகுல் நழுவ விட்டாரு. அந்த சம்பவம் விமர்சனங்களையும் கிளப்பிச்சு. ஒருவேளை அந்த கேட்சுகளை KL ராகுல் பிடிச்சிருந்தா நியூசிலாந்து அணியால 200 ரன்களை கூட எட்டியிருக்க முடியாது. 150 ரன்களுக்கு நியூசிலாந்து ஆட்டமிழக்க வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் பரவலா பரவுச்சு. இந்த போட்டியில இந்தியா முதல்ல பேட்டிங் செஞ்சு 249 ரன்கள் எடுத்தது. அடுத்து நியூசிலாந்து அணி பேட்டிங் செஞ்ச போது கேன் வில்லியம்சன் மட்டும் சிறப்பா விளையாடி 81 ரன்கள் சேர்த்திருந்தாரு. அவர் பேட்டிங் செய்த போது 17 ரன்கள்ல ஒரு கேட்ச் வாய்ப்பை கொடுத்தாரு. அதை விக்கெட் கீப்பர் KL ராகுல் கையில பட்டு நழுவி சென்றது. அடுத்தது கேன் வில்லியம்சன் 38 ரன்கள் அடிச்சிருந்த போது மற்றொரு வாய்ப்பையும் அடிச்சாரு. 35வது ஓவர்ல ரவீந்திர ஜடேஜா பந்து வீச்சுல அந்த வாய்ப்பு கிடைச்சது. அது சற்று கடினமானதுதான். இருந்தாலும் போட்டியோட சூழ்நிலை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது அந்த கேட்சை KL ராகுல் பிடிச்சிருந்தா ஆட்டமே மாறி இருக்கும். ஆனா அவரு அதை நழுவ விட்டாரு. அப்போது விராட் கோலி மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அவங்க ராகுல்கிட்ட இதை பற்றி பேசியிருந்தாங்க. இதை சுட்டி காட்டி தான் ரசிகர்கள் தற்போது ரிஷப் பண்ட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா ஆட வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டு வராங்க. KL ராகுல அணியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. அடுத்தது இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அரையிறுதியில விளையாட இருக்கிறாங்க. இந்நிலையில ரிஷப் பண்ட அணியில சேர்ப்பது கடினமான முடிவாவே இருக்கும். அந்த முடிவை இந்திய அணி நிர்வாகம் எடுக்குமா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும்.